நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 13. Matthew 24:13. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆமென். சோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் நல்ல ஜோஷோட நல்ல ஒரு ஜீலோட ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளாக நிறைய பேர் நம்ம இருந்திருக்கலாம். ஒரு வேறு மதத்தினவராக இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கலாம். இல்ல ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து பாரம்பரிய சபைகள்ல இருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியம் என்னைக்கு வெளிப்பட்டுச்சோ அன்னைக்கு நமக்குள்ள இருந்த அந்த ஜீல் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. கர்த்தர் மேல் அன்பு உள்ள பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இருந்தோம். சோ ஆரம்பம் அருமையாக எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அந்த பினிஷிங் இன் ஃபெய்த், அந்த கடைசியில நம்ம முடிக்க போறது இன்னும் அதை விட நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சோ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பாக்குறோம். சோ கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது ஒரு ஜேர்னி. நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஓட்டத்தை வேகமா ஓடி முடிக்கிறது இல்ல. அந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓடி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அப்பதான் கன்சிஸ்டன்டா அதை நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னா டக்குனு மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷன் டிராப் ஆன உடனே பிசில் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த ஆரம்பம் எவ்வளவு ஜீலியஸா இருந்துச்சோ அதை விட அதிகமாக முடிவும் இன்னும் அருமையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனா நிலைத்திருக்கிற பட்சத்துல நமக்கு நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் யார் மூலமாக வருகிறது? ஆனா யாக்கோபு வசனம் சொல்வது, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்லன்னு பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சில விசுவாச சோதனையை கொடுத்து நம்ம புடமிட்டு பார்க்கிறார் என்பதை நம்ம அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வருகிற சோதனைகள் அது யார் மூலமாக வருகிறது? அது கர்த்தர் அனுமதிக்கிறாரா, இல்ல சத்துரு நம்மளை வஞ்சிப்பதற்காக சில காரியங்களை செய்கிறானா என்பதை நிதானித்து பார்ப்போம். இது மாத்திரம் இல்ல, இந்த மத்தேயு 24:13 சொல்லப்பட்டது போல கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நிலைத்திருப்பது என்றால் என்ன? எப்படி நிலைத்திருப்பது? நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை எப்படி நம்ம கேட்க முடியும்? அது நம்ம எப்படி அவர் பேசுற காரியங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியுன்ற காரியங்களை பார்த்துவிட்டு நம்ம முடிவு அருமையானதாக, கர்த்தர் வரும் பொழுது கரை திரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிழையற்ற ஒரு பழுதற்ற ஒரு சபையாக நம்ம எல்லாரும் அவர் தரிசிக்கிறது எப்படி என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல தேவன் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா சம்டைம் சோதனை வரும் பொழுது மனுஷனோட இருதயம் என்னவா மாறுது அப்படின்னா, ஆண்டவரே எனக்கே இதை அனுமதிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்ற யோசனைகளுக்குள்ள நம்ம அநேக முறை விழுந்து போகிறோம். அது மட்டும் இல்லாம சில டைம் சில சோதனைகள் மூலமாகவோ சில சிக்ஷைகள் மூலமோ கர்த்தர் நம்மை தண்டிக்கும் பொழுது நம்ம திருத்தும் பொழுது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன ஆண்டவர் கை விட்டுட்டாரு, எனக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சஃபரிங், ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் நமக்குள்ள வாழ்க்கையில அன்றாடம் இருக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய விசுவாச அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்குதுன்ற புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி குறையும் பொழுது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருசா வளராம நம்ம என்ன பண்றோம்னா, சபையை விட்டு விலகிற காரியங்களா இருக்கலாம், இல்ல மீண்டுமாக அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே போகிற காரியங்களா இருக்கலாம். இது மாதிரியும் போய் விழுந்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப முதல்ல கர்த்தர் சில சோதனைகளை நமக்கு ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் அதிகமாக வளர வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் முதல்ல நமக்கு நம்ம சோதனை சில காரியங்கள் மூலமா நமக்கு அனுமதிக்கிறார். அந்த சோதனையின் மூலமா நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உள்ளான மனுஷன் அவன் பெறப்படுகிறான். இப்போ ஒருவேளை கர்த்தரை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளாக, அவர் சத்தத்தை கேட்டு புரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சில சோதனைகளை கர்த்தர் வாழ்வில் அனுமதிக்கும் பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மீண்டுமாக கர்த்தரை நோக்கி நகர்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். சோ இந்த சில காரியங்கள்னாலதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 2 முதல் 3 வரை. ஜேம்ஸ் 1:2 and 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். அப்ப அந்த சோதனைகள் வரும் பொழுது வசனம் சொல்லுது, இந்த இடத்துல சந்தோஷமாக அதை எண்ணுங்கள். ஆனா சோதனைகள் வரும் பொழுது எல்லாரும் சோர்ந்து போகிறோம். ஆனா இந்த சோர்ந்து போகாம நீங்க சந்தோஷப்படுங்கள். ஏன்னா அந்த சோதனை வருவதற்கு, கர்த்தர் நம் வாழ்க்கையில் அந்த சோதனையை அனுமதிப்பதற்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை புரிந்து கொண்டு ஒரு பர்பஸ் இருக்கு. ஏதோ ஒரு ரீசனுக்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். இதன் மூலமாக என் விசுவாசம் வளரப்போகிறது, நான் பொறுமையாக இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ள வரும் பொழுது நம்மை அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நம்ம மாற முடிகிறது. அப்போ நம்ம அந்த டெஸ்டிங்,
அந்த சோதனைகள் நமக்கு வாழ்க்கையில வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்மளால சில விஷயங்களை பர்சீவ் பண்ணி அந்த பொறுமையோட இருந்து அந்த சகிப்புத்தன்மையோட அதை ஏற்றுக்கொண்டு என்னதான் கர்த்தர் வந்து வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் என்ற காரியங்களை புரிந்து கொண்டு அதை காத்திருந்து அதை பெறும் பொழுது இன்னுமாக அதிகமான விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகளால் நம்மால மாற முடியுது என்று பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற விஷயம் தான். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்குறித்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுக்காக தான் இறங்கி வந்தார். சோ அவர் தீர்மானத்தின்படி நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அடுத்தபடியா சொல்லுகிற அந்த இடத்துல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சோ கர்த்தனை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்ததுனால எல்லாமே எனக்கு நன்மையா நடக்கும் சொல்லி இங்க எழுதப்படவே இல்லை. கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அவருக்கு நான் கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு அன்பு கூறுகிற மகளாக நான் வாழும் பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ சில விஷயங்கள் நமக்கு கடினமாக தோன்றலாம். நம்ம வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரையல் கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அது நமக்கு வந்து கடினமாக தோன்றலாம். ஆனா அந்த கடினமான எண்ணங்கள், அது கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் எது நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அது மாறும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்ததா வாசிப்போம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை. 1 Peter 1:6 and 7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் ஆனதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்ப சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்காக அனுமதிக்கிறார்னா, அழிந்து போகிற பொன் அக்னியில் சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அவர் எதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம நிர்மூலம் ஆவதற்கோ நம்மளை தண்டிப்பதற்காகவோ அல்ல, நம் விசுவாசத்துல இன்னும் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக சில அனுமதிக்கிறார். அப்போ அதை அனுமதிக்கும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை சந்தோஷமாக நீங்க எண்ணுங்கள். ஏன்னா அந்த சந்தோஷமாக எண்ணி அந்த டிராவல், அந்த ஜேர்னில நம்ம போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எதனால இந்த காரியங்களை வாழ்க்கையை அனுமதிக்கான்ற புரிந்து கொண்டு அதை வெளியே வரும் பொழுது நம்ம புடமிடப்பட்ட பொன்னாக, பசும் பொன்னாக அவர் முன்பாக நிற்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெறுகிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, இதே வசனங்கள் சொல்லுகிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனா இந்த சோதனைகள் வந்து கொஞ்ச காலம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னு முடிக்கும் பொழுது அந்த கொஞ்ச காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும். அப்போ கர்த்தர் எதுக்கு இதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து அந்த புடமிடப்பட்ட பொன்னை போல நம்ம வந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவரை தரிசிக்கணும். இது வந்து நிர்மூலம் ஆவதற்காக இல்லை, அவரை தரிசிப்பதற்கு, அவரை வந்து பரிசுத்தமாக அவரை பார்ப்பதற்காக நம்ம சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்போ அதை அந்த சோதனையில வந்து கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில நம்ம எல்லாரும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். வாசிப்போம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 11 வரை. Hebrews 12:7-11. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும்
பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமேன். ஆமென். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிற்றை வருவது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சிற்றை வராமலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை மாறிவிடும். ஏன்னா தகப்பன் மகனை எதுக்கு சிட்சிக்கிறாருன்னா, எல்லாவற்றிலும் ஒழுங்கா இருக்கணும், எந்த ஒரு தவறும் செய்து விடக்கூடாது. அப்போ தவறு செய்யும் பொழுது ஒரு சிறிய ஒரு தண்டனையை கொடுத்து என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து புடமிட்டு நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி அவர் பக்கமாக அவர் இருக்கிறார். அப்போ சிற்றை வருவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. அப்போ கர்த்தர் நம்மை வந்து ஏதோ ஒரு காரியத்தை சிற்சிக்கிறார் அப்படின்னா அதுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். ஏன்னா அது நம்ம வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அப்போ அந்த வசனம் சொல்கிறது 10ஆம் வசனம், நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார். இந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ ஒவ்வொரு முறையும் சில காரியங்களை வந்து ரிஃபைன் பண்ணும் பொழுது சில சிட்சைகளை அனுமதிக்கும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, அதை பொறுமையோட கேட்டுக்கொண்டு அதுல பழக்கப்பட ஆரம்பிச்சோம்னா நமக்கு கிடைக்க போறது ஒரு நீதியான சமாதான பலனை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த டிசிப்ளின் கர்த்தர் நம்மை வந்து கொண்டு வரும் பொழுது, அந்த சிட்சைக்குள்ள நம்ம கொண்டு வரும் பொழுது இன்னமும் நம்மளுடைய புத்திரராக நம்ம இருக்கிறோம், ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். அது வந்து ஒருவேளை பெயின்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஆனா அந்த பெயின்ஃபுல்லா இருக்கிற விஷயம் கூட அது எதுக்காக அவர் அனுமதிக்கிறார்னா, நம்ம கரெக்ட் பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றி அவர் முன்பாக நிற்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 119:71, Psalms 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் எழுதுறது கூட, கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில வந்து சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், அதை அனுமதிப்பது எனக்கு ரொம்ப நலமாக தோன்றுகிறது. ஆனா அதை அனுமதிக்கும் போதுதான் நான் உட்கார்ந்து நம்ம வந்து என்ன பண்றோம், தியானிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சிற்சையை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல அமர்ந்திருந்து, ஆண்டவரே இது என் வாழ்க்கை நீங்க அனுமதிச்சிட்டீங்க, இது ஏன் அனுமதிச்சிங்க எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம்னா, இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல வளர ஆரம்பிக்கிறோம். அதிகமாக வசனங்களை வாசிப்பது, அதிகமாக ஜெபம் செய்வது, இல்ல சகோதர ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்பது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வந்து உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற குறைகளை வந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப அந்த குறைகளை வந்து நம்ம வாயார அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனம் திரும்புக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் கண்களுக்கு மாறுகிறோம். அப்போ அந்த உபத்திரவம் வருவது எனக்கு ரொம்ப நல்லதுதான், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போ எனக்கு புலப்படாத தெரியாத சில வார்த்தைகள் வந்து வசனங்களை வந்து நம்ம வாசித்து அதற்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு, சோ கர்த்தர் இந்த காரியத்தினாலதான் இதை அனுமதிச்சிருக்கார், இந்த பாவத்தினால எனக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்கிறார், அப்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், அந்த பாவத்துல இருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி என்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறோமோ அன்றைக்கு நம்ம வந்து புடமிடப்பட்ட பொன்னை போல அவருக்கு முன்பாக நம்ம வந்து நிற்க பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். அப்போ நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அது வளர்வது மாத்திரமல்ல, எனக்கு நமக்கு அநேக வசனங்கள் தெரிகிறது, நம்ம எல்லாருக்கும் அநேக வசனங்கள் தெரிகிறது. ஆனா அந்த வசனத்தை தெரிந்து அதோட வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இல்லாமல், ஏன்னா விஸ்டம் வந்து நிறைய இருக்கு, ஆண்டவர் நிறைய ஞானத்தை கொடுக்கிறார். 2ஆம் வருகைக்குரிய காரியங்கள், 1000 வருஷ அரசாட்சிக்குரிய காரியங்கள், இந்த சபையில வந்து எப்படி இருக்கணும், சபைனா என்ன அப்படின்ற மாதிரி அநேக ரகசியங்களை வந்து இந்த கிறிஸ்தவ உலகத்துல தெரியாத இருக்கிற எல்லாருக்கும் விட நமக்கு அதிகமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கார். எப்படி வாழணும், கர்த்தருக்கு முன்பா எப்படி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை பெற்றிருக்கிறோம் எல்லாருமே. அந்த ஞானத்தை பெற்ற பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியாம போனா அந்த பெற்ற ஞானத்திற்கு ஒன்னும் பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்போ அவர் மேல டிபெண்டா இருந்து, ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க, நீங்க வெளிப்படுத்தி காட்டக்கூடிய காரியங்களை நான் புரிந்து கொண்டு அதன்படி நான் முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கிறேன்ற நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும் பட்சத்துல நம்ம வந்து அவர் அனுமதிக்கிற சோதனையின் மூலமா அநேக காரியங்களை நம்மால கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். வாசிப்போம் யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 33, John 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென்.
அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, இது நார்மல் தான், இது அப்நார்மல் கிடையாது அப்படின்றத ரொம்ப கிளியரா ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த உபத்திரவங்கள் நமக்கு வருவது எதுக்காகன்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இல்லாம, அது வந்து கர்த்தர் நான் மனம் மாறுவதற்காக, என்னை வந்து புடமிட்டு பார்ப்பதற்காக, என்னுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறான்ற அந்த புரிதலோட இருக்கிற பட்சத்துல வந்து நாம் இன்னமும் கூட அவரை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக, அந்த உபத்திரம் வரும் பொழுது சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற முடியுன்றதை பார்க்கிறோம். இப்ப முதல்ல இவ்வளவு நேரம் பார்த்தது என்னன்னா, தேவன் வந்து நமக்கு சில சிக்ஷைகளை, சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அவர் எதுக்கு அனுமதிக்கிறார்னு பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசம் அதன் மூலமாக வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அதை முதல்ல சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா தந்தை சிட்சியாத பிள்ளை உண்டோ, அவர் சிச்சை நமக்கு வராமலே போச்சு அப்படின்னா நம்ம வேசியின் பிள்ளைகளாக மாறி விடுவோம். அப்போ அந்த சிச்சை வருவது நமக்கு ரொம்ப நல்லது என்பதை வந்து ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 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 சிச்சைகள் வரும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமர்ந்திருந்து வசனங்களை வாசித்து, ஆண்டவரே இதை ஏன் வாழ்க்கையை அனுமதிச்சீங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு அதை புரிந்து கொண்டு, அவர் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர அவர் விருப்பப்படுறார் அப்படின்னு வந்து நமக்கு புரியுற பட்சத்துல அந்த மனமாற்றத்தை வந்து இந்த பாவங்களை வாயார அறிக்கையிட்டு மனம் திரும்புதலோ நடக்கும் பொழுது, அவர் எதுக்காக சிச்சை அனுமதித்தாரோ அந்த சிச்சையில வந்து நம்ம ஜெயித்த பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அவர் தரிசிப்பதற்கு நம்ம தயாராக பிள்ளைகளாக நம்ம மாற முடிகிறது. அப்போ முதல்ல பார்த்த காரியம், தேவன் நம்மை சில காரியங்கள் மூலமா நம்ம சோதிக்கிறான்ற பார்த்தோம். இரண்டாவதா, சத்துருவானவன் கூட நம்மை சோதிக்கிறான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எல்லாமே கர்த்தரிடமிருந்து வருவது அல்ல, சில காரியங்கள் வந்து சத்துருவின் மூலமாகவும் வருகிறது. அப்போ அதை என்ன அப்படின்ற காரியங்களை நம்ம வந்து கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். அப்போ சம்டைம்ஸ் வந்து சத்துரு சில சோதனைகளை உண்டு பண்ணும் பொழுது ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்றான். இது சரியா, வசனம் சரியா இல்ல தப்பா இருக்குதா அப்படின்ற நம்ம வசனத்துக்கு மேலேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு அவன் வந்து ஒரு ஆயத்தப்படுகிறான். ரெண்டாவதான் என்ன பண்றான்னா, சில சோதனைகளை உண்டு பண்ணி இந்த பாவத்தை செய் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம தூண்டுறான், இச்சைகளை உண்டாக்குகிறான். சில டைம் என்ன பண்ணான்னா, விசுவாசத்தை வந்து குலைச்சு போடுற அளவுக்கு சில சோதனைகளை உண்டு பண்றான். இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்றதோ இல்ல பிளேம் பண்றதோ, இந்த மாதிரி சில காரியங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய முறை எல்லாம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தும் கூட எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவர்களை வந்து சில குறைச்சு மதிப்பிட்டு இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த அக்யூசேஷன் மோடுக்குள்ள போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு வழி பார்க்கறான். சில இச்சைகள் மூலமா பாவத்தை விட நமக்கு வந்து அவன் வந்து பிளான் பண்றான். அடுத்ததா சில கன்ஃபியூஷன்ஸை உண்டு பண்ணி சில டவுட்ஸை உண்டு பண்ணி என்ன பண்றான்னா, விசுவாசத்துல வந்து விலகி போகிறதுக்கு வந்து சில டாக்டிக்ஸை யூஸ் பண்றான். அது போல மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா என்ன பண்ணோம்னா, சாத்தான் நம்மை சோதிக்கிறான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கன்சிஸ்டன்டா, நான் மனுஷனா எல்லாரும் இருக்கிறோம், அவன் என்ன பண்றான்னா கன்சிஸ்டன்டா நம்ம அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்துல இந்த ஆத்மாவை அழிவுக்கு கொண்டு போயிடலான்ற அந்த எண்ணங்கள் அவன் என்ன பண்றான்னா கன்சிஸ்டன்டான ஒரு அட்டாக், ஏதா ஒரு இச்சையின் மூலமாகவோ இல்ல ஏதா ஒரு வந்து ஒரு எண்ணங்கள் மூலமாகவோ என்ன பண்ணான்னா நம்ம வந்து பின்னோக்கி போகிறதுக்கு வந்து வழி பார்க்கறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம அதுல வந்து கீழே விழுகிறதுக்கும் நிறைய யோசனைகளை கொண்டு வரான். சோ இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் வந்து சில பிசாசின் தந்திரங்கள் நமக்கு வந்து நம்ம அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா சில பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறான். அதை புரிந்து கொண்டு அவன் ஏன் இது ஆண்டவரிடம் வருகிறதா இல்ல சாத்தான் இதை செய்கிறானா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம். 1 Peter 5, 8 and 9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். சோ தெளிந்த புத்தி, விழித்திருப்பது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம இருந்தா மட்டும்தான் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகையை தேடி சுற்றி திரிகிறான்னு பாக்குறோம். அவன் அல்டிமேட் கோல், சத்துருவானுக்கு வந்து ஏதோ ஒரு டெம்டேஷன், ஏதோ ஒரு காரியத்தை வந்து உண்டாக்கி, ஒரு சோதனையை உண்டாக்கி இந்த ஆத்மாவை வந்து விசுவாசத்திலிருந்து விழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய முழு நிச்சயமான எண்ண ஓட்டம். அப்போ அவனுடைய வலையிலிருந்து அவன் தப்ப வேண்டும் என்றால் நம்ம பண்ண வேண்டிய 2 விஷயம் வசனம் சொல்கிறது. தெளிந்த புத்தி, விழித்திருப்பது.
அப்போ நமக்கு வந்து தெளிந்த புத்தி அப்படின்பது சவுண்ட் மைண்ட் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல முழுமையாக அதையே வந்து நினைத்து கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து அதற்கு விரோதமாக ஒன்றையும் செய்யாமல் இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்ம வளர்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்க வேண்டும். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி வளர்ந்த பிறகு ஆவியில வளர்ந்த பிறகு எனக்கு எல்லாமே தெரியுமே, ரகசியங்களை தெரியும், சபைக்கு உரிய காரியங்களை தெரியும், கர்த்தர் வரப்போற காரியங்களை தெரியும், இதுக்கு மேல கத்துக்க வேண்டிய காரியங்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆவியில ஒரு ஸ்டாக்னன்சி, ஒரு தேக்க நிலை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிசாசு நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு அது ஒரு வழிவகையாக மாறுகிறது. அதான் வசனம் சொல்றது, அந்த விழித்திருங்க பிள்ளைகளாக இருங்கள். ஆவிக்குரிய தூக்கத்துல இல்லாம ஆவியில விழித்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். வசனம் 9 சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ வசனங்களுக்கு விரோதமாக சத்ரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரான்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாம மாறாம நம்ம என்ன பண்ணணுமாம், அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவனை எதிர்த்து நின்று ரெசிஸ்ட், அத போன வாரம் கூட தியானிச்சோம்ல, ரெசிஸ்ட் தி ஈவில் அண்ட் ஹி ஷால் ஃப்ளீ. அவனை வந்து எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்ற காரியங்களை அவன் பார்த்தோம். அப்போ அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமே தவிர அவன் வந்து சோதிக்கிற காரியங்களை அவனோடு அவனுக்கு வந்து ஒத்துழைத்து அந்த பாவங்களை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறக்கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். சோ போன வாரம் கம்ப்ளீட்டா இதை குறித்து நம்ம தியானிச்சோம். எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவது, எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, அப்ப எது செய்யும் போது அவன் ஓடி போவான்ற காரியங்களை நம்ம டீட்டெயில்டா போன வாரம் பார்த்தோம். அப்போ முதல் செய்ய வேண்டிய விஷயமே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது, அந்த அன்வேவரிங் ஒபீடியன்ஸ் டு ஜீசஸ். எந்த காரணத்திலையும் எந்த காரியத்திலையும் பிசாசு நமக்கு எந்த ஒரு இச்சைகளை உண்டு பண்ணாலும் சரி, ஒரு டெம்டேஷன் வந்தாலும் சரி, ஒரு சோதனை வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அந்த வசனத்துக்கு நம்ம வந்து அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து ஒரு முடிவெடுத்து அதுல ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கும் பொழுது, நின்று அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, அது நின்னா மட்டும் பத்தாது, அவர் சொல்றாரு இந்த இடத்துல அவனை எதிர்த்து நில்லுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சோதனையோ ஒரு டெம்டேஷனையோ ஒரு இச்சையோ உண்டு பண்றதுக்கு அசுத்தாவிய சாத்தானே உனக்கு இடம் கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கேன், இது வசனத்துக்கு விரோதமான செயலாக இருக்கிறது, நான் வசனத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவேன், உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், இயேசுவின் நாமத்தை சொல்றேன், என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் இயேசுவின் நாமத்துக்கு அவன் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்று நம்ம வார்த்தைகளை பார்க்கிறோம். வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை. எபேசியன்ஸ் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். போராட்டம் இல்லை என்று இல்ல, போராட்டம் கண்டிப்பா இருக்கு. நமக்கு வந்து பிசாசு நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கான்னு பார்க்கிறோம். அப்போ நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சோ a spiritual attack as a spiritual solution. நம்ம வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. ஒரு மனிதன் மூலமாகவோ நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது அவங்களால வரல, அவர்களை ஆட்டி வைக்கிற ஒரு சத்துருவினுடைய வேலையாக இருக்கிறது என்பதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எதிர்த்து நிற்பது ரொம்ப எளிது. இல்ல இது இந்த மனுஷன் தான் எனக்கு எதிராக பேசுறாங்க, இந்த மனுஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருந்தா நம்ம வந்து அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வருவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். இன்னைக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்திருந்தார்கள் அப்படின்னா இது அவர்கள் செய்த காரியம் அல்ல, உங்க விசுவாசத்தை உடைத்து போடுவதற்காக, நீங்க ஆவியில வளராம இருப்பதற்காக, நீங்க வந்து அவனுடைய சூழ்ச்சியில சிக்கப்பட்டு பின்னோக்கி போவதற்காக அந்த மனிதனை அவன் பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம புரிந்த பிள்ளைகளாக மாறும் பொழுது அவனை ஜெயிப்பது மிக மிக எளிது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும்
அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம எதிராளி வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு ஸ்பிரிட் இல்ல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு அல்டிமேட் பவர் இருக்கு. ஆனா இயேசுவோட பிள்ளைகளுக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம்ம வாழ்க்கையை ஆட்கொண்டு நம்ம வந்து ஆட்கொண்டு நம்ம ஆட்டி வைக்கிறான். ஆனா என்னைக்கு வந்து அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக மாறுகிறோமோ அவன் நமக்கு முன்பாக அவன் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவனை எதிர்த்து நிற்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்துல வந்து ரட்சணியம் என்னும் தலை சீரா, அந்த சத்தியம் என்னும் கச்சை பாக்குறோம், அந்த ஆவி என்னும் பட்டயம், அந்த ஒரு சில காரியங்களை பாக்குறோம் பாத்தீங்களா. அப்போ அதை தரித்து கொண்ட பிள்ளைகளாக அந்த வார்த்தை, அந்த விசுவாசம், இந்த ஜபத்தின் மூலமாக அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ்குள்ள வரக்கூடாது. சத்துரு சில சோதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ, நம்மளை ஏமாத்திட்டானே, நம்ம இப்படிதான் வாழ்ந்தாவணுமோ, இந்த சூழ்நிலை வாழ்க்கையில இப்ப வந்துருச்சு, அப்ப இவனை விட்டு வெளியே வரவே முடியாது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ்குள்ள நம்ம வரவே கூடாது. அதை வந்துட்டோம்னா நம்ம பின்மாற்றம் அடைவது மிக மிக எளிது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்பதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. நம்ம ஒரு போர் சேவகனுடைய வாழ்க்கைன்றதை ஒரு 2 வாரத்தை முன்னாடி பார்த்தோம். நம்ம எல்லாரும் ஒரு போர் சேவகனாக இருக்கிறோம். அப்ப அந்த போர் சேவகன் வந்து எப்ப எதிராளி வந்தாலும் அவன் ஆயத்தமாக அவனை எதிர்த்து நின்று அவனை வந்து முறியடிப்பதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை அப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. வாசிப்போம் லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 31. லூக் 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமென், ஆமென். ஆனா உத்தரவை கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் முழிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ இந்த நேரத்துல கூட நமக்கு டெம்டேஷன்ஸ் வரதான் செய்கிறது, சத்துருவின் மூலமாக நமக்கு சோதனைகள் வரதான் செய்கிறது. ஆனாலும் கூட கர்த்தரை சார்ந்திருந்து அவரை பற்றி கொண்டிருந்து, ஆண்டவரே இந்த சோதனை வந்து என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, சத்துரு என்னை வஞ்சிக்கிற ஆண்டவரே, இதை எப்படி மேற்கொள்ள எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லி அவரை சார்ந்திருந்து அவரை கட்டி அணைத்து கொண்டு அவரோட ப்ரொடெக்ஷன்ல அப்பா நீங்க உதவி செய்ய அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அவர் நமக்கு பலனை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் பேதுருக்கு செஞ்சார்னா அது நமக்கும் செய்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். சோ சத்ருவும் நம்மை சோதிப்பான்ற காரியங்களை பார்த்து வருகிறோம். 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். 2 Corinthians 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென், ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்றான்? ஒரு பிரிவினையை உண்டாக்குறான், இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான், இல்ல ஏதோ ஒரு வஞ்சனையை கொண்டு வரான், இல்ல ஏதோ ஒரு பாவத்தினை வந்து நமக்கு கண் முன்னாடி காட்டி இச்சையை தூண்டி அவன் என்ன பண்றான்? நம்ம பாவத்துல விளைவிக்கிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. அப்போ நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் வேணா பண்ணி பாருங்க. இன்னைக்கு சத்துரு உங்களை எந்தெந்த விதத்தெல்லாம் வஞ்சிக்கிறான் அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அவன் ரெகுலரா பயன்படுத்துற டாக்டிக்ஸ். அது உங்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல மற்றவர்கள் வாழ்க்கையிலும் வந்து அவர் பயன்படுத்தினதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. அதே ஒரு நோட் போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டிவா இருக்கும். மீண்டும் 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 ஒரே காரியங்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அவனுடைய தந்திரங்கள் என்னவென்று புரிஞ்சா மட்டும்தான் அவனை எதிர்த்து நிற்க நம்மளால முடியும். புரியாம நம்மளால எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. அதுல நான் சொன்ன சில காரியங்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. யார் மேலேயே ஒரு கோபமோ ஒரு கசப்போ ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்க முடியாம ஒரு பிரிவினையை உண்டாக்குகிற காரியம், இல்ல எப்ப பார்த்தாலும் வந்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய காரியம். அது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு எண்ணம் நமக்குள்ள என்னைக்கு வருகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ள போகிறோம். அப்ப அந்த மோடுக்குள்ள போகும் பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க, இவங்க வந்து என் அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கிடையாது, அப்ப இவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள், அதுவும் தவறு தானே. அப்ப 3ஆவதா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வஞ்சனை நமக்கு வந்து ஒரு வஞ்சனையை உண்டு பண்ணி அவன் நம்ம டிசப்ஷனுக்குள்ள கொண்டு போகிறான். அப்ப அடுத்ததா பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பாவத்தினை கண்களில் காட்டி ஒரு இச்சையை உண்டு பண்ணி அதன் மூலமாக விளைவிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனா பெஸ்ட் வே டு ஃபைண்ட் திஸ் நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு ஹோம்ஒர்க்
பிசாசு நம்மளை எப்படியெல்லாம் நாடோறும் வஞ்சிக்கிறான், எந்தெந்த காரியங்கள்ல வீட்டுல பொறுமை இல்லாம இருக்கிறது, இச்சடக்கம் இல்லாம இருக்கிறது, சாந்தமா இருக்க சொல்ற சாந்தமா இல்லாம வருகிற சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்ப அதை நீங்க எழுதி இதுவா அது இல்லையா என்று நிதானித்து பார்க்கும் பொழுது அவனுடைய தந்திரங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். தந்திரத்தை தெரிந்த பிறகு ரொம்ப ஈஸி. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், எனக்கு இச்சையை உண்டு பண்ணுங்க அசுத்தாவியை சாத்தானே என்னை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், எனக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுங்க அசுத்தாவியை சாத்தானே விட்டு வெளியே போ அப்படின்னு இயேசு நாமத்துல கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை எதிர்த்து நிற்பதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். சோ முதல்ல பிரச்சனை எங்கிருந்து வருது, அது என்னவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அவனை மேற்கொள்வது மிக மிக எளிது. இப்போ இவ்வளவு நேரமாக 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒண்ணு, தேவன் நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அது எதுக்காக சோதனை அனுமதிக்கிறார்னா விசுவாசத்தை நம்ம வளர்வதற்காக. சத்துருவும் நம்மை சோதிக்கிறான். ஆனா அவன் சோதனை எதுக்காக வருதுன்னா நம்ம ஒளிந்து போக வேண்டும், நமக்கு கர்த்தரை விட்டு பிரிந்து நம்ம அவருக்கு எதிராக மாற வேண்டும், அவர் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்காம இந்த ஆத்மாக்கள் கெட்டு போக வேண்டும் என்று அவன் நம்ம சோதிக்கிறான். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது, அதுக்குரிய வசனங்களை தியானித்து பார்ப்போம். அப்போ அந்த சகிப்புத்தன்மைக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும். இட் இஸ் ஸ்கில். இந்த சோதனைகள் வரும் பொழுது அதை சகித்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஷியர் ஸ்கில். அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் லைஃப்ல. அது சாதாரணமா வரப்போறது கிடையாது. ஒரு சோதனை வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சோதனை எனக்கு வாழ்க்கையில வருது, அதை ஏற்றுக்கொண்டு அதோட வாழ்றதுக்கும் நம்மளால முடியும். ஆனா ஒரு சோதனை வரும் பொழுது இல்ல இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இனிமே இதுக்கு எனக்கு இந்த பிசாசுக்கு இங்க மேல இடம் கிடையாது, அவனை நான் எதிர்த்து தான் நிற்பேன், அவனை ஜெயிப்பேன் நானுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்போ அது அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ற பிள்ளைகளா எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும் சத்துரு நம்மளை சோதிக்கும் பொழுது அதை ரெசிஸ்ட் பண்ணி ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் நம்மை சோதிக்கும் பொழுது பொறுமையோடு இருந்து நம்ம புடமிடப்பட்ட பொண்ணாக நம்ம மாற வேண்டும். சோ போத் கர்த்தர் சோதனை கொடுத்தாலும் சரி, சத்துரு சோதனை கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, மனுஷனா இருக்கிறேன்னா எனக்கு ஒரு சோதனை வருகிறது, நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் ஜெபத்துக்கு கர்த்தர் பேசுகிற சத்தம் என் காதுல கேட்கவே மாட்டேங்குது. நான் இவ்வளவோ போராடுறேன், ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க இது ஏன் வருது, ரொம்ப நாளா நான் கேட்கிறேன் ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் ரொம்ப சோர்வடைந்து போகிறேன். இந்த சோர்வடைஞ்சு இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டு வாழுகிற மகளாக நான் மாறிவிடுகிறேன். இது கர்த்தருக்கு பிரியமானதாக ஒருபோதும் இல்லை. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி அதை ஒப்புக்கொண்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சோதனை வரும் பொழுது என்னோட சந்தோஷம் குறைகிறது, கர்த்தர் மேல் எனக்கு சந்தோஷம் குறைகிறது. அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் செய்து வந்த அந்த வசனங்களை வாசிப்பதாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஊழியத்தின் காரியங்களா இருந்தாலும் சரி, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன பின்னோக்கி போய் அது குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா சந்தோஷம் குறைய ஆரம்பிக்குது கர்த்தருக்கு மேல. அப்போ மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்னை விட இவ்வளவு பெட்டரா இருக்கிறாங்க இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, இல்ல பிசிக்கல் வாழ்க்கையில இவ்வளவு பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களை கம்பேர் பண்ணி என்ன பண்றோம்னா நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். சோ இதெல்லாம் பிரச்சனைகள். ஒரு சோதனை வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் மூலமா என்ன ஆகுதுன்னா நம்ம பின்மாற்றம் அடைவதற்கு அது ஏதுவாக அது மாறுகிறது. ஆனாலும் அது அப்படி இருக்கக்கூடாது. அந்த சோதனைகள் வரும் பொழுது அது ஜெயிக்கிற பிள்ளைகளாக, அந்த சோதனை ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து அதை வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் அதை குறிச்ச வசனங்களை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. Hebrews 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஜீசஸ் இஸ் a starter and a finisher. ஸ்டார்ட் பண்ணாரு, அதே போல அவர் முடிக்கவும் செய்தாரு. நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டிட்டும் அவர் போயிருக்கிறார். அப்போ நமக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை வரும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அப்போ நமக்கு உபத்திரவங்கள் வருது அப்படின்னா அதுல நம்ம வேரூன்றி அதுல நின்று என்ன பண்ணுவான், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பிள்ளையாக. ஏன்னா அவருக்கு உபத்திரம் வந்துச்சு, ஆனா அதை எல்லாவற்றையும் சகித்து அவர் வெற்றி சிறந்தார். அப்போ நமக்கும் உபத்திரம் வரும் பொழுது அவரை நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக, ஏன்னா ஒரு அல்டிமேட் ஒரு சாக்ரிஃபைஸ், எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு மனுஷ ஜீவனுக்காக கர்த்தர் இறங்கி அவருடைய அன்பை காட்டி எல்லாவற்றையும் சகித்து அவர் நமக்காக வெற்றி சிறந்தார். அப்ப நாமும் கூட நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த உபத்திரங்கள் வந்தாலும் சரி, நம்ம சகிப்புத்தன்மையோட இருந்து கர்த்தரை ஒரு ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் கூட வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்ற ஓட்டத்துல நம்ம எல்லாருக்குமே தேவையானது அந்த சகிப்புத்தன்மை. அந்த சோதனைகள் வரும் பொழுது அதை சகிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். அது மாறி ஒண்ணு பிசாசோட சோதனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சோதனைகள் வரும் பொழுது அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார், இதன் மூலமாக என்ன கற்பிக்க விரும்புகிறார், அவரை சார்ந்து அவரை கேட்கும் பொழுது நம் எல்லாரும் மருவம் ஆவதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. வாசிப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. ரோமன்ஸ் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கு இருந்து அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். அப்போ கர்த்தர் என்ன சில காரியங்கள் மூலமாக புடமிட்டு பார்ப்பது முதல்ல எனக்கு அது நல்லதா, அது கெட்டதா? ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். அந்த பொறுமையின் மூலமாக இங்க பரீட்சைன்னு போடப்பட்டிருக்கு. அந்த பரீட்சைன்ற வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா கேரக்டர்னு போடப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய உள்ளான மனுஷன் அந்த பழைய மனுஷனாகவே இல்லாமல் அவன் புதிய மனுஷனாக, கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக அவன் மாறிக்கொண்டு வருகிறான். அப்போ உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். அந்த பொறுமையின் மூலமாக என் உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். அந்த உள்ளான மனுஷன் பலப்படுறதை பார்க்கும் பொழுது நம்பிக்கை பிறக்கிறது. அப்படின்னு அறிந்து உங்கள் உபத்திரவங்களிலே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ உபத்திரம் வருவது உங்களுக்கும் எனக்கு ரொம்ப நல்லது. சோ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்ப எல்லா சாக்ரிஃபைஸுக்கு மேல ஒரு அல்டிமேட்டான சாக்ரிஃபைஸ் கர்த்தர் இறங்கி அவர் மரிச்சதுதான். ஆனா அது கூட அது பெரிய விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய ஆவியவே அளவில்லாமல் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு அன்பின் வெளிப்பாடு. அப்போ அவர் நம் கூட இருந்து அந்த சோதனையை சகிப்பதற்கு நமக்கு அர்ப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சோதனை வரும் பொழுது சகித்து அதை விட்டு வெளியே வருவதற்கும் அவரே நமக்கு உதவி செய்கிற தேவனாக மாறுகிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு சோதனைகள் வருவது இது நன்மைக்காக தான். அது தேவையில்லாமலோ ஒரு அனாவசியமான ஒரு செயல்பாடோ அல்ல. அது தேவைக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்காகனா அதை நம்ம சகித்து வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:2. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய சுய பலத்தினால இந்த சோதனைகளை சகித்து நம்மளால வெற்றி பெற ஒருபோதும் முடியவே முடியாது. நமக்கு அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவியின் பலன் நமக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அதனாலதான் இப்ப வாசிச்சோம் நம்ம ஆல்ரெடி. இப்ப ரோமர்ல 5ஆம் அதிகாரம் 5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்துகிறார். சகல சத்தியத்துக்களும் வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து சோதனை அவரோட கூட சகிக்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக மாறுகிறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோ இட் இஸ் அ ப்ராசஸ். இது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஒரு கான்ஸ்டன்டா நமக்கு கர்த்தர் சில சோதனைகளை அனுமதித்து புடமிட்டு பார்த்து நம்ம அவருக்கு விரும்பத்தக்க மகனாக மகளாக மாற்றி அவர் வருகிற நாள் மட்டுமாக அதை செய்து கொண்டு வரும் பட்சத்துல அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு
தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த லாங் சஃபரிங், இந்த சகிப்புத்தன்மையோட நம்ம வாழ்க்கும் பொழுது சந்தோஷம் நமக்கு தான் கடைசியில மிச்சமாக போகிறது. ஏன்னா அவர் நம்ம சொல்லுகிறார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 6:9, Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அறுப்பதற்கு ஒரு காலம், விதைப்பதற்கு ஒரு காலம், பிறப்ப ஒரு காலம், மரிக்க ஒரு காலம் சொல்லிட்டு நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அப்போ அது போல அந்த காலத்துல நம்ம இந்த அறுவடை எடுக்கணும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நம்ம அந்த என்டியூரன்ஸ் தேவை. கடைசி நம்ம ஆட்டம், நம்முடைய துவக்கம் அருமையான துவக்கம். உங்களுக்கும் எனக்கும் ஒரே தேவனை அறிந்து கொண்டோம், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றா மாத்திரம் எனக்கு ரட்சிப்புன்ற காரியங்களை புரிந்து கொண்டோம், இந்த உலகப்பூர்வமாக இல்லாமல் ஆவியின் கனியை வெளிப்படுத்தினா மட்டும்தான் எனக்கு ரட்சிப்புன்ற விஷயத்தை கர்த்தரம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ அந்த வெளிப்பாடை பெற்ற பிள்ளைகளாக நம்ம சோர்ந்து போகாமல் முடிவு பரியந்தம் நமக்கு நன்மை செய்கிறதில் நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தோமானால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்பதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று தேவன் நம்மை சோதிக்கிறார், பிசாசு நம்மை சோதிக்கிறது. 3ஆவதா பார்த்தது நமக்கு என்டியூரன்ஸ், கடைசி வரைக்கும் அந்த சகிப்புத்தன்மையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். 4ஆவதா பார்க்க போற விஷயம், தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா. ஏன்னா தேவன் சோதிக்கிறார், பிசாசு சோதிக்கிறான்ற காரியம் வகையறுத்து பார்ப்பதற்கு உரிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வசனங்களை தியானிச்சோம். அடுத்தது சகிப்புத்தன்மையோட வாழணும்னு விஷயத்தையும் பார்த்தோம். அப்போ இந்த நேரத்துல இந்த என்டையர் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த சத்தம் நமக்கு கேட்குதா இல்லையா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? நம்ம சத்தம் கேட்டும் கூட சுயத்துக்கு இடம் கொடுத்து சுயத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம ஓடுகிறோமா, இல்ல மாம்சத்துக்கு மியூட்ல போட்டுட்டு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுக்குற பிள்ளைகளாக மாறுகிறோமா? நம்ம டிசர்ன்மெண்ட் நமக்கு இருக்குதா? கர்த்தர் தான் பேசுறாரா இல்ல மாம்சம் பேசுதா இல்ல சத்துரு பேசுறான்றத வகையறுக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். கேட்டு இதை செய்யன்னு சொல்லி தீர்க்கமா புரிந்து கொண்டு அதை செய்கிற பிள்ளைகளை நம்ம மாற வேண்டும். மாறினா மட்டும்தான் பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நின்று கர்த்தர் சோதிக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்மளால மாற முடிகிறது. அப்போ வாசிப்போம். இப்போ யோவான்ல 10:27, John 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். ஆமென். அப்போ உண்மையான ஒரு நம்ம சீசனாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்ப 2 விஷயம் இங்க பார்க்கிறோம். சத்தத்திற்கு செவி கொடுப்பது, அப்ப அவர் பேசுற காரியத்தை நம்ம கேட்கிறோம். பாத்தீங்களா, கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்ல, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல கேட்கிறோம், 2ஆவதா முடிக்கிறாங்க இடத்துல அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா மட்டும்தான் நம்ம இயேசுவோட பிள்ளைகளாக நம்மளால இருக்கவே முடியும். கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இருந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு நிறைய பேசுறார். நான் பரிசுத்தாய் வரும் பொழுது இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப அவருடைய பர்பஸே அதுதான். அப்ப அந்த பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, நமக்கு ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கீழ்ப்படியாம கேட்டுக்கொண்டே இருப்பதில் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஹியரிங் லீட்ஸ் டு ஒபீடியன்ஸ். சத்தத்தை கேட்கணும், கேட்டு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ எப்படி அந்த ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை ஒரு சத்தத்தை வைத்து கூப்பிடும் பொழுது அவன் சத்தம் இன்னதென்று அறிந்து அந்த ஆடுகள் எல்லாம் கூட்டி சேருது பாத்தீங்களா. இப்ப அதே போல கர்த்தர் நம்மகிட்ட ஒரு ஆடிபிளா ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது அவரை பின் செல்லுகிற பிள்ளைகளாக, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பட்சத்துல நமக்கு அதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா அவருக்கு பிரியமானவராக பிள்ளைகளாக சத்தத்தை கேட்டு உணர்ந்து அதை எப்படி நடக்கிற பிள்ளைகளை நம்மளால மாற முடியும். ஏசாயா 30:21 வாசிக்கலாம். ஐசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். அப்போ ஒரு பெரிய ஒரு சோதனை வருகிறது. அப்போ அதை சகிக்க முடியல, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை உதவிக்காக கர்த்தரிடம் போய் நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை நேரத்துல அமைதி. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட பேசும் பொழுது நம்ம ஆரவாரப்பட்டு ஆங்ஸைட்டிக்குள்ள இருந்தோம்னா அவர் சத்தம் நமக்கு கேட்காது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அவரிடம் தெரியப்படுத்திட்டு வசனம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கடவுதுன்னு வாசிக்கிறோம்.
அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஆண்டவரே இது பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே, இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசாயா 30:21 படியாக, வலப்புறமோ இடப்புறமோ சாயும் பொழுது சத்தம் கேட்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இதுல இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி உங்க வார்த்தை என் காதுல கேட்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தை எனக்காக நான் கிளைம் பண்றேன் ஆண்டவரே, நீங்க இப்ப சொல்லுங்கப்பா அப்படின்னு அவரிடம் அமைதியாக உட்கார்ந்து நம்ம கேட்கும் பொழுது அவருடைய சத்தம் நமக்கு தீர்க்கமாக அது கேட்கும். நம்மளோட இருதயத்துல கர்த்தர் நமக்கு பேசுவார். இப்படிதான் போகணும் மகனே, இப்படிதான் போகணும் மகளேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தீர்க்கமாக பேசுகிற சத்தம் நமக்கு கேட்காம போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வாசிப்போம். சங்கீதம் 32:8, Psalms 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். இந்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனல். இப்ப இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ரொம்ப பர்சனலான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் யுவர் மென்டார். நான் தான் உனக்கு மென்டரா. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு புதுசா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையை கற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பெனியில இருக்கிறவங்க அந்த அந்த வேலையில ஆல்ரெடி இருக்கிறவங்க அசைன் பண்ணுவாங்க. இவங்களை பார்த்து நீங்க கத்துக்குங்க இந்த வேலையை, இவங்க என்னென்ன சொல்றாலும் அதெல்லாம் கேட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லிக் கொடுத்த காரியங்களை கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு மென்டர் அசைன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்றதான் வேத வாக்கு. அந்த கம்பெனியில அவங்க என்ன சொல்லி தராங்களோ அவங்க அதுதான் வேத வாக்கு. அது போல கர்த்தர் என்னுடைய பர்சனலா என்னுடைய மென்டரா இருக்கிறார். அவர் சொல்றாரு இந்த இடத்துல, நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுறேன். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்றாரு. அப்போ ரொம்ப பர்சனலா நீ எங்க போனாலும் சரி, நீ எது பண்ணாலும் சரி, என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு போதிக்கிறேன், என்னை மட்டும் நீ சார்ந்துரு, அந்த ஆலோசனை நான் உனக்கு தரேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு. சோ இது நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே இந்த வசனம் அமைகிறது. அப்போ நம்ம அவரை சார்ந்து இருக்கிற பட்சத்துல அவர் நம்ம கைட் பண்றாரு, நமக்கு ஒரு மென்டரா அவர் மாறுறாரு. நான் உன்னை பர்சனலா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் எப்ப நடக்கும்னு பார்க்கும்பொழுது, அவரை சார்ந்திருந்து என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது கர்த்தர் அவர் கண்ணை நம் மேல் வைத்து நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாக அவர் வருகிறார். வாசிப்போம். ரோமர் 8:14, Romans 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ நம்ம புத்திரர்னு நம்ம சொல்றோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், நம்ம எல்லாருமே கிளைம் பண்றோம். அப்போ யாரு அந்த புத்திரன் பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்ப நம்ம கேட்போம், இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆவியினால பரிபூர்ணமாக நடத்தப்படுகிறோமா? am I really being led by the Spirit? நிஜமாவே நான் கர்த்தரை வழி நடத்துகிறாரா? அவர் சத்தத்தை முழுசா கேட்டு அதன்படி மாத்திரம் நான் நடக்கிறேனா? இல்ல சில விஷயங்களை நடக்கிறேன், சில விஷயங்களுக்கு என் மாம்சம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடக்கிறேன் என்பதை நிதானித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் புத்தர்கள் கர்த்தருக்கு. ஆனா புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நம்ம பெறணும் அப்படின்னு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். சோ கேட்கறது இல்ல, வசனங்களை கேட்கறது மாத்திரம் இல்ல, இட் இஸ் ரிலேஷன்ஷிப். தேவனோட ஒரு ஒரு உறவு, அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அவரோட சேர்ந்து அவருக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்வேன், அவர் என்ன சொல்றாரோ அதுக்குதான் நான் கீழ்ப்படிவேன், அவரை ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்ற அந்த மனப்பான்மை. அப்ப அந்த மனப்பான்மையோடு அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாறுகிற பட்சத்துல நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். எரேமியா 33:3 வாசிக்கலாம். ஜெர்மாயா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அப்போ ஒருவேளை சத்தம் கேட்கலையா உங்களுக்கு அப்படின்னா இந்த வசனத்தை கிளைம் பண்ணி பாருங்களேன். எரேமியா 33:3. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஆண்டவரே என்னை ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வசனத்தை நான் எனக்காக கிளைம் பண்றேன்ப்பா. அப்பா இந்த நேரத்துல என்கிட்ட நீங்க பேசுங்க, உங்க சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே. அந்த சத்தம் கேட்க விடாம தடையை இன்னும் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. நான் பாவத்தை அறிக்கிடுறேன், நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி நகரும் போது அவர் சொல்ற இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேறும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை பார்த்து கூப்பிடு. இது சாதாரணமான வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையும் உண்மையுள்ள வார்த்தை தான், சத்தியமுள்ள வார்த்தை தான். அவர் சொல்லும் பொழுது சொன்னது அது நேற்றம் என்று மாறாதவராக இருக்கிறார். அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு உபத்திரம் இருக்கு, ஒரு சோதனை வருகிறது வரும்பொழுது, ஆண்டவரே எனக்கு சோதனை இருக்குப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க
அப்படின்னு அவரிடம் போய் நிற்கும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. He responds to us and he gives us revelations. அவர் வந்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு இன்னும் வெளிப்பாடுகளை, இது ஏன் அனுமதிச்சேன், எந்தெந்த காரியங்களை மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொல்லி அதையும் நமக்கு காட்டுகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை என்ன? உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த கன்சிஸ்டன்ட், அந்த பர்சிஸ்டன்டான அந்த ஜபம், அந்த ஜபத்துல உறுதியாக தரித்திருக்கும் பொழுது நமக்கு கிளாரிட்டி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கிடைக்காம போக வாய்ப்பே இல்லைன்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேவனுடைய சத்தம் எனக்கு எப்படி நான் கேட்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? கர்த்தர் தான் பேசுறாரா, இல்ல சத்துரு பேசுறானா, இல்ல வந்து என் மாம்சம் பேசுதா, இது எப்படி நான் வகையெடுத்து பாக்குறது அப்படின்றத வந்து ஒரு 4 வசனத்துல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல, தேவன் பேசும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் வழிநடத்த போகிறார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ சத்தியத்துக்கு புறம்பானது கர்த்தர் பேசவே மாட்டார். பைபிள் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை வைத்து மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு பேசுவார். அதுக்குதான் சங்கீதம் 119, 105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. So if you want to hear God's voice, அவருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை கர்த்தருடைய வசனங்கள். நம் இருதயத்திலே அந்த வசனங்கள் பிரமாணமாக எழுதப்பட்டே ஆக வேண்டும். அப்ப எபிரேயர் சொல்றது போல நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும், ஆண்டவரே இந்த வசனத்தை என் இருதயத்துல பிரமாணமாக எழுதுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். முதல் காரியம். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசுவார். அவர் பேசும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். சோ முதல் வசனத்தின் மூலமாக அவர் பேசுகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் நம்மகிட்ட பேசுகிறார். அதுக்குரிய வசனத்தை வாசிச்சோம்னா யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 26 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ வசனங்கள் உள்ள இருந்தா மட்டும்தான் பரிசுத்தாவி நமக்கு நினைப்பூட்டுவார். வசனம் நமக்கு உள்ள இருதயத்துல வந்து பிரமாணமாக எழுதப்பட வேண்டும், முதல் காரியம். இரண்டாவதாக, அந்த வசனத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். சத்தியத்துக்கு புறம்பாக, விரோதமாக ஒருபோதும் பரிசுத்த ஆவி நம்மகிட்ட பேசவே மாட்டார். மூன்றாவதாக, சகோதரிடம் வந்து அந்த கவுன்சில், அந்த ஆலோசனை. அப்போ முதல்ல வசனத்தின் மூலமா பேசுறாரு, ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், பரிசுத்தாவை நம்ம வந்து சில ஊந்துதல் மூலமாக நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுற ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். மூன்றாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய சகோதரிகள்கிட்ட அவரிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது அதுவும் வசனத்துக்கு ஒத்து போகிறதா, அதுவும் பரிசுத்தாவை சொன்னது போலவே அவர்களும் பேசுகிறார்களா என்பதை நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு நிதானித்து பார்க்கலாம். அப்போ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்பது கர்த்தர் நமக்கு நீதிமொழிகள் எழுதி வைத்த காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் சபையாக கூடி வருகிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சோதனை வரும் பொழுதோ, ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ நம்ம ஆலோசனையை கேட்கிற பிள்ளைகளாக மாறும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு மூன்றாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது. நான்காவதாக, சூழ்நிலைகள் மூலமாகவும் கர்த்தர் நம்மிடம் பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அதை குறித்து பார்ப்போம். நீதிமொழிகள்ல 16ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்ப நம்ம சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம எதை வேணா பிளான் பண்ணலாம், எதை வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனா எண்ட் ஆஃப் இட் அந்த ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்கக்கூடிய காரியமாக மாறுகிறது. நம்ம எவ்வளவுதான் வந்து உருண்டு பிறண்டாலும் கர்த்தர் அனுமதித்தா மாத்திரம்தான் அந்த செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் நடப்பிக்கும். அப்ப 4 விஷயங்களை பார்த்தோம். சோ சூழ்நிலைகளை உண்டாக்கி அந்த காலத்தை குறித்தும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம அதை நகர்த்தி சென்று நம்மை வந்து அந்த காரியத்தை செய்யவும் அதை செய்ய வைக்க வல்லவராகவும் இருக்கிறார். சோ முதல்ல வசனம், இரண்டாவது பரிசுத்தாவினுடைய உந்துதல், மூன்றாவது தேவ ஆலோசனை, நான்காவது நம்ம பார்த்த காரியம்தான் ஒரு சூழ்நிலையின் மூலமாகவோ ஒரு நேரத்தை ஒரு டைம் ஃப்ரேம்ல மூலமாகவோ கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்மிடம் பேசுற காரியங்களை ஒரு வசனம் பார்த்தீங்களா, யாக்கோபுல வரும் 4:17 நினைக்கிறேன், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் இரக்கமுள்ளதாயும் சமாதானமும் இணக்கமுள்ளதாயும் பட்சபாதம் இல்லாததாயும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் வரும். அப்போ முதல்ல நமக்கு வந்து
நம்ம எடுக்கிற ஒரு முடிவோ ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு அது என்ன கற்பிக்குது நமக்கு? அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்குதா? சமாதானத்தோட சேர்ந்து, வசனத்தோட சேர்ந்து, தேவ ஆலோசனையோட சேர்ந்து, பரிசுத்தாவியோட ஊந்துதலோட சேர்ந்து, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த கால சூழ்நிலையும் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது கர்த்தரிடமிருந்து தான் வருகிறது, இது ஒரு மனுஷனிடம் இருந்தோ இல்ல சத்தரிடம் இருந்தோ வரவில்லை என்பதை நம்ம புரிந்து கொண்டு தீர்க்கமாக அந்த முடிவை எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த முதல் வசனத்துல நம்ம தியானிச்சது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்றதை பார்த்தோம். அதுல முதல்ல கற்றுக்கொண்ட காரியம், தேவன் நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்பட்டு அது புடமிடப்படுகிறது போல நம்முடைய விலையேற பெற்ற விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அது சோதிக்கப்பட்டு அது ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். இரண்டாவதா பார்த்தது, சத்ரு நம் வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிப்பான். அது எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற காரியத்தை பார்த்தோம். மூன்றாவதா பார்த்தது, அவனை வந்து நம்ம சகிப்புத்தன்மையோட இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது சகிப்புத்தன்மையோட அதை ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷத்தோட கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் என்ற விஷயங்களை புரிந்து கொண்டு அந்த மாற்றத்தை கொண்டு வந்து ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று மூன்றாவதா பார்த்தோம். நான்காவதா பார்த்த காரியம், தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்டே தீரணும். ஒருவேளை கேட்கலன்னா அதை நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த காம்பினேஷனோட நம்ம எல்லாமே செய்யும் பொழுது நம்மால இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசித்தது போல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்து நம்மால் ரட்சிக்கப்பட முடியும் என்ற இந்த எண்ணங்களோட நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த ஆன்லைன் கூடுகையை அப்பா நாங்கள் கவனமாய் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கொடுத்த உம்முடைய தாசனை மூடி மறைத்து ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசுனீங்கப்பா. அப்பா, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, நாங்கள் முடிவு பரியந்தமும் அப்பா உங்களுடைய வருகை பரியந்தும் நாங்கள் ஆண்டவரே இதுல நிலைத்திருக்கும் போது நாங்கள் உண்மையோடு இந்த வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா மூடு எங்களை கொண்டு போவீங்கப்பா. அனுதின வாழ்க்கைக்கு அப்பா ஆலோசனையான ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் நாங்கள் நிற்கும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நல்ல வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுனீங்கப்பா. அப்பா, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அப்பா, அந்த வார்த்தையில் மரணம் இல்லை ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் முடிவு வரையில் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று அந்த வார்த்தைக்குள் ஆண்டவரே எங்களுக்குள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தை பேசும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் வசனத்துக்கு நடுங்குகிறோன்னு நான் நோக்கி பார்ப்பேன் நீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்ட வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. அப்படியே செய்யுங்க தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.